ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழும் அப்பா. ஆதியும் அந்தமானவரே ஸ்தோத்திரம்ப்பா, அல்பாவும் மேகமானவரே ஸ்தோத்திரம்ப்பா. அந்த மனமகிழ்ச்சியான இரவு வேளையில முன்னோக்கி பார்க்க உம்மோடு உறவாட ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. நீ கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக, ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக அப்பா உமக்கு நன்றி சொல்லுறச்சா. ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட ராஜா பாடுற வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. அத்தனை வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வேத வாசிப்பில்ல அப்பா ஜெபத்துல எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ண உங்களுடைய கரம் கூட இருந்து எங்களை ஒவ்வொருவரும் நீ பயன்படுத்தணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. தாழ்த்தி ஜெபிக்கிறோம்ப்பா. நீ அந்த நீரை பயன்படுத்த பேசுறோம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்வில். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்வில். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆம், தாயை போல தகப்பனை போல ஆற்றி தேற்றுகிற தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கைவிடா நேசர் அவர் ஒருவரே. இன்னொரு பாடலை பாடி தேவனத்தை மேம்படுத்துவோம்.
ஸ்தோத்திரம். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, நேசரே உன் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, நேசரே உன் கிருபை போதுமே. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். தண்ணீர்கள் மத்தியில் கடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போது, கடும் அக்கினியில் நடந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறிச்சிருப்பே. ஏசையாவும் அன்பு போதுமே, நேசரே உன் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, நேசரே உன் கிருபை போதுமே. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியை அணைத்ததும் கிருபையப்பா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியை அணைத்ததும் கிருபையப்பா. விக்கனங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, நேசரே உன் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, நேசரே உன் கிருபை போதுமே. அன்னையின் கருவிலை தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. அன்னையின் கருவிலை தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. வழி தப்பி அலைந்த போது மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறிச்சிருப்பே. ஏசையாவும் அன்பு போதுமே, நேசரே உன் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, நேசரே உன் கிருபை போதுமே. ஆமாண்டவரே, இந்த வேலை ஆண்டவரே சோதரம்பா, எங்கள் தாயின் கருவிலை தோன்று முன்னே முன் குறித்திரே எங்களை ஆண்டவரே சோதரம்பா உம்முடைய ராஜ்யத்துக்காய் அழைத்திரே. அதற்காக நன்றி செலுத்துறேன். உங்களுடைய கருத்துல ஒப்பு குறிச்சு செபிக்கிறப்பா, தாழ்த்துக்கிற வெறுமையாக்கிறோம். மீதி அந்த நீரை பொறுப்படுத்த பேசணும் செபிக்கிறோம். பிதாவே, ஆமென். தேங்க்யூ.
Amen, brother. Thank you for leading worship. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் ஃபாத்திமா ரோஸ்ரி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்துல பகிர்ந்து கொள்வார்கள். Praise the Lord. ஜெபிக்கலாம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் துதி ஆராதனையை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளும். இந்த ஜூம் மீட்டிங்கில் இணைந்திருக்கும் எங்கள் மத்தியில் இறங்கி வந்துள்ள உம் பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருவசனங்களை தியானிக்கும் பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்கும் வசனங்களை புரிந்து கொள்வதற்கு ஆவியானவர் தாமே பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். எசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தேவனுடைய இந்த வார்த்தைகள் நம்மை எவ்வளவாய் உற்சாகப்படுத்தி நமக்கு தைரியத்தையும் பலனையும் அளிக்கிறது பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் நம்மை பயப்படுத்தக்கூடிய காரியங்கள், நம்மை திகைக்க வைக்கக்கூடிய காரியங்கள் நாள்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலைகள், தற்கொலைகள், திடீர் விபத்துக்கள், சிறு குழந்தைகளின் பாலியல் பலாத்காரங்கள் என்று நாள்தோறும் நடைபெறும் காரியங்கள் நமக்கு பயத்தையும் திகைப்பையும் உண்டாக்குகின்றன. மேலும் மாணவர்களுக்கு இந்த நீட் தேர்வை குறித்து பயம். இதனால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். வினாத்தாள் கசிவால் உண்மையாக படித்து தேர்வு எழுதும் மாணவர்கள் பின்னுக்கு தள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது இந்தியா முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த பயம். பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை நாம் எவ்வாறு செய்வோம் என்று குறித்த பயம் அநேக பெற்றோர்களுக்கு உண்டு. மேலும் வயதானவர்களுக்கு நம்முடைய கடைசி காலம் எப்படி போகுமோ என்பதை குறித்தான பயம் அநேக வயதானவர்களுக்கு உண்டு. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசித்து தியானிக்கும் போது நமக்கு இந்த பயமெல்லாம் நீங்கி விடுகிறது. ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உன் தேவன் என்று. நாம் நம்முடைய கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது எல்லா பயத்தில் இருந்தும் அந்த திகைப்பான காரியங்களில் இருந்தும் நமக்கு அவர் விடுதலை கொடுப்பார். சங்கீதம் 146:5 வாசிக்கிறோம், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் என்று. கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும், நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். அந்த ஐக்கியம் இருந்தால்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற இந்த தைரியத்தை கொடுக்கிற பயப்படாதே, திகையாதே என்ற காரியங்கள் நம்முள் செயலாற்ற முடியும். யோவான் 15:7 நாம் கர்த்தரிலும் அவருடைய வார்த்தைகள் நம்மிலும் நிலைத்திருக்க வேண்டும். இப்பொழுது சங்கீதம் 73:23-28 வாசிக்க கேட்போம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன்.
இது ஒரு ஆசாபின் சங்கீதம் என்று எழுதப்பட்டுள்ளது. கர்த்தர் என் வலக்கையை பிடித்து தாங்குகிறீர். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை. நான் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம் என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைக்கிறேன் என்று அறிக்கையிடுகிறார். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் நம் நம்பிக்கையை தேவன் மேல் வைத்திருப்பதால் தான் இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ பயம் உண்டாக்கும், திகில் உண்டாக்கும் நிகழ்ச்சிகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும் நம் ஒவ்வொருவரையும் அனுதினமும் கண்ணின் மணி போல பாதுகாத்து தனது நீதியின் வலது கரத்தினால் தாங்கி வருகிறார். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபையே என்று எண்ணி நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். எசாயா 41:10 கர்த்தர் கூறுகிறார், நான் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று. கர்த்தரின் நீதியின் வலது கரம் நம் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் செயலாற்றுகிறது என்று ஒரு சில வசனங்கள் மூலமாக தியானிக்கலாம். சங்கீதம் 3:5. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இது தாவீது சொல்றாரு, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அப்ப நம்ம படுத்து தூங்கும்போது நம்மை ஆண்டவர் தாங்கிக் கொள்கிறார். அப்போ கர்த்தரின் படுக்கையில் நம்மை தாங்குகிறார். படுக்கை என்பது நாம் ரெஸ்ட் எடுத்து இளைப்பாறக்கூடிய ஒரு இடம், அமைதியுடன் ஒரு சமாதானத்துடன் நித்திரை செய்யும் இடம் என்பதை நாம் அறியலாம். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று சங்கீதம் 127:3 வாசிக்கிறோம். இன்றைக்குள்ள இந்த சூழ்நிலையில் இரவில் படுக்கைக்கு போகிறவர்கள் காலையில் எழுந்திருப்பது நிச்சயமில்லாத ஒரு நிலையாயிருக்கிறது. இரவிலே சுனாமிகள், பூமி அதிர்ச்சிகள், அப்புறம் பேருந்து, ட்ரெயின் போன்ற ஆக்சிடென்ட்டுகள் போல திடீர் மரணங்கள் ஏற்படுகின்றன. மேலும் ஹார்ட் அட்டாக் சர்வசாதாரணமாய் எல்லா மனிதர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுகிறது. போன வாரம் கூட எங்க பக்கத்து வீட்டுக்காரர் இரவு 10 மணிக்கு படுத்து உறங்கி கொண்டிருந்திருக்கிறார். திடீரென 1 மணிக்கு இடதுகை பயங்கர பெயினாக அவருக்கு இருந்ததால் அவர் உடனே எழுந்து காரை அவரே தனது வலது கரத்தினால் மட்டும் ஓட்டிக்கொண்டு அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆயிருக்காரு. அங்கே டாக்டர்ஸ் ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் எடுத்து இரத்த குழாயில் அடைப்பு இருப்பதை கண்டறிந்து உடனே ஸ்டண்ட் வைத்து அவர் உயிரை காப்பாற்றி இருக்கிறார். நம் வாழ்க்கையில் இதுவரை எல்லா இரவுகளிலும் நமக்கு நல்ல உறக்கத்தை கொடுத்து நம்மை பாதுகாத்து வருகிற தேவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். ஏனெனில் கர்த்தரின் நீதியின் வலது கரம் நமக்காக இதுவரை செயலாற்றியுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக போபால் என்ற பட்டணத்தில் இரவு வேளையில் ஒரு கம்பெனியில் விஷவாயு கசிந்ததினால் ஆயிரக்கணக்கான மக்கள் தூங்கும் போதே மரித்து போனார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சங்கீதம் 91:5-6 வாசிக்கலாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். அப்படின்னு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 121:6 வாசிக்க கேட்போம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. இரவிலே நாம் தூங்கும்போது அந்த நிலவு கூட நம்மை சேதப்படுத்தாது என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மை தாங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 41:3 வாசிக்கிறோம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர்.
படுக்கையின் மேல் வியாதியாய் படுத்து கிடக்கிற மனுஷனை கர்த்தர் தாங்கி அவனுடைய வியாதி படுக்கையை மாற்றி அவனுக்கு பரிபூரண சுகத்தை கட்டளையிட்டு சுகமான உறக்கத்தை தருகிற தேவன் நம்முடைய தேவன். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம் அநேக முறை வியாதியாய் இருக்கும் பொழுது நம்முடைய வியாதியிலிருந்து நம்மை காப்பாற்றிய தருணங்கள் அநேகம் உண்டு. அந்த நேரத்தில் எல்லாம் நம்முடைய வியாதி படுக்கையை மாற்றி நமக்கு நல்ல சுகபலன் ஜீவனை கொடுத்த தேவனை துதித்து ஆராதிப்போம். வியாதியினால் மட்டுமல்ல, சில சமயங்களில் நமக்கு அதிகமான சோர்வு, வேலை மிகுதியினால், பல கவலைகளினால் நமக்கு சோர்வு ஏற்படுகிறது. அப்போதும் கர்த்தரின் கரம் நம்மை தாங்கும் என்பதில் இந்த எலியாவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18-19 அதிகாரங்களை நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபு என்ற அரசனின் காலத்தில் எலியா தீர்க்கதரிசி 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்து 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் கொன்று போட்டான். உடனே ஆகாப் அரசனின் மனைவி ஏசபேல் எலியாவை கொலை செய்ய தேடிய போது எலியா அங்கிருந்து தப்பித்து ஒரு நாள் முழுவதும் பிரயாணம் செய்து, போதும் கர்த்தாவே, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் என்று கூறி சோர்ந்து போய் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்த போது கர்த்தர் எலியாவுக்கு தண்ணீரும் அடையும் கொடுத்து அவர் சோர்வை போக்கி எலியாவை பலப்படுத்தியதை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19:1-8 வரை வாசிக்க கேட்போம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரரை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அப்போ அந்த சோர்ந்து போன எலியாவை தேவன் பலப்படுத்தியதை இங்க பார்க்கிறோம். அவரை 40 நாட்கள் நடந்து 40 நாட்கள் நடக்கிறதுனா நம்மளால இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல. அவர் ஒரு ஓரே பர்வதம் மட்டும் தேவன் அளித்த பலத்தினால் நடந்து போனான். சோர்ந்து போனவனுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருகச் செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சோர்விலும் அவர் தம் நீதியின் வலது கரத்தினால் நிச்சயமாக தாங்குவார். சங்கீதம் 145:14 வாசிக்கிறேன். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இந்த சங்கீதம் தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம் என்று எழுதப்பட்டுள்ளது. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தரால் சாட்சி சொல்லப்பட்ட தாவீது மனித பலவீனத்தினால் அவர் பாவத்தில் விழுந்த போது கர்த்தர் அவரை பாவச் சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து இரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரப்பினதை நாம் அநேக முறை வாசித்திருக்கிறோம்.
51ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது தாவீது தன் பாவத்தை உணர்ந்து அவர் பாடின சங்கீதத்தின் வார்த்தைகள் எவ்வளவு தூரம் அவர் நறுங்குண்ட இருதயத்தோடு பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நாமும் பாவத்தில் விழுந்துவிட்ட நேரங்களில் நாம் பாவத்தை உணர்ந்து அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு மன்றாடும் போது கர்த்தர் நம்மை தம் நீதியின் வலது கரத்தினால் தூக்கி விடுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருப்பதால் கர்த்தரின் நீதியின் வலது கரம் நம்மில் வல்லமையாய் செயலாற்றுவதை நாம் அநேக நேரங்களில் நாமே உணர்ந்து கொள்ளலாம். கீழ்காணும் வசனங்கள் வாசிக்கலாம். இது அந்த இதை உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 94 சங்கீதம் 94 18 19. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. நம்ம கால் சறுக்கிறது அப்படிங்கிற போது நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் கிருபை நம்மை தாங்கிக் கொள்கிறது. நம்ம கவலைகள் விசாரங்கள் பெருகுகையில் அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுவதை நாம் உணரலாம். நான் துன்பத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் எனக்கு ஆறுதல் அளிக்காதிருந்தால் நான் துன்பத்தில் மூழ்கி இருப்பேன். துன்பத்திலே நான் சோர்ந்து போய் அதிலேயே நான் மூழ்கி போயிருப்பேன் அப்படின்னு 119வது சங்கீதத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக சங்கீதம் 37:17 வாசிக்கிறோம். துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார். இப்போ கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. சங்கீதம் 34:15-17-19 வாசி. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தருடைய கண்கள் நாம் நீதிமான்களாக கர்த்தருக்கு முன்பாக நடக்கும் பொழுது அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவிசாய்க்கிற தேவனாக இருக்கிறார். அநேக துன்பங்கள் வந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நீதிமான்களை விடுவிப்பார் என்று நாம் இந்த வசனங்களில் பார்க்கிறோம். நாம் இப்போது ஒரு 2 நீதிமான்களை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வலது கரம் அவர்களை எவ்வாறு தாங்கிற்று, கர்த்தருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு எவ்வாறு திறந்து ஆசீர்வாதத்தை தந்தது என்று நாம் தியானிக்கலாம். முதலாவது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திரும்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன்.
உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். இப்ப இந்த எசேக்கியா ராஜா அவர் அரசனான போது அவருக்கு வயது 25. அவர் கர்த்தருக்கு முன்பாக அவர் சொல்றாருல்ல, நான் உமக்கு முன்பாக நான் நேர்மையா நடந்தேன் அப்படிங்கிறது அவர் அறிக்கையிடுறாரு. அப்ப அவரு எப்படி அந்த ராஜா ஆன போது அவருடைய என்னென்ன காரியங்கள் கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை செய்தார் என்பதை நம்ம 2 ராஜாக்கள் 18:1-6 வரை உள்ள வசனங்களை இப்பொழுது வாசிக்கும் போது அவர் கர்த்தருக்கு என்னென்ன காரியங்களை நீதியாக செய்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். இஸ்ரவேலின் 2 ராஜாவாகிய ராஜாக்கள் ஏலாவின் குமாரன் ஒசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். அதனால 7வது வசனத்துல கூட எழுதப்பட்டுள்ளது, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று. அப்ப எசேக்கியா ராஜா ஆன போது அவருக்கு வயது 25, அதாவது சரியான வாலிப வயது அவருக்கு. அப்ப பிரசங்கியின் புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் 1வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று. அதாவது நம் வாலிப வயதில் இந்த காலத்துல எவ்வளவோ பிள்ளைகள் ரொம்ப மோசம் போயிட்டு இருக்காங்க. அதாவது சமூக ஊடகங்கள்லாம் அவர்களை சீரழித்து கொண்டிருக்கிறது. அவர்கள் படைத்த இறைவனை அவங்க நினைக்கிறதே கிடையாது. ஆனா எசேக்கியா என்ன செய்யறாரு, தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருக்கு பார்வைக்கு செம்மையானதை செய்தான். சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் அவன் வைத்திருந்த நம்பிக்கை போல அவனுக்கு முன்னும் பின்னும் எந்த ராஜாக்களும் இருந்ததில்லை என்று பார்க்கிறோம். அவர் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தர் மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையெல்லாம் கை கொண்டு நடந்தான் என்று வாசிக்கிறோம். இப்படி கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக வாழ்ந்த எசேக்கியா ராஜாவுக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு ராஜ பிளவை என்ற நோய் வந்தபோது தீர்க்கதரிசி எசாயா சொல்றாரு, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி கொள்ளும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் கூறுகிறார் என்று சொல்லும்போது அவர் ரொம்ப அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ எசேக்கியா ராஜா எசையா தீர்க்கதரிசிட்ட எனக்கு நல்ல வைத்தியரை கூட்டிட்டு வா அப்படின்லாம் அவர் சொல்லலை. ஆனா அவரு தேவனோட பேசுறாரு, நான் இவ்வளவு நல்ல காரியங்களையெல்லாம் செய்தனே, நான் கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி நடந்துக்கிட்டேன், உண்மையும் உத்தமமா நடந்து கர்த்தருக்கு முன்பாக நான் நலமானதை செய்தேன் என்பதை நினைத்து பார்த்தருளும் என்று அவர் கர்த்தர்கிட்ட பேசி அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப அவரு கண்ணீர் விட்டு அழும்போது எனக்கு நல்ல சுகம் வேணும் அப்படின்னு தான் அவரு ஜெபிச்சிருப்பாரு. அப்ப இந்த நீதிமானின் விண்ணப்பத்தை கர்த்தருடைய செவிகள் கேட்டு அவர் உடனே கர்த்தர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி எசேக்கியா ராஜாவை
குணப்படுத்தி அவர் ஆயுசு நாட்களை 15 வருடம் கூட்டி கொடுத்ததுமல்லாமல் அவருடைய வாழ்க்கையில அந்த அசீரிய ராஜாவின் கைக்கு அவரை தப்புவித்து அவருடைய தேசத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவரு எனக்கு 15 வருஷம் எனக்கு கூட்டி கொடுங்கன்னுலாம் கேட்கல. ஆனால் கர்த்தரே அவருடைய காரியங்களை எல்லாம் கண்டு எசேக்கியா நீதிமானாக வாழ்ந்த காரணத்தினால் தேவன் தன் நீதியின் வலது கரத்தினால் தாங்கிய நிகழ்வை இங்கு பார்க்கிறோம். இன்னொரு நீதிமான் எவ்வாறு ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று பார்க்கலாம். வாசிக்கலாம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1, 5 முதல் 17 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனுமாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். இந்த 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களுக்கு வயது சென்றபடியால் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தார்கள். அப்ப சகரியா அந்த ஆசாரிய ஊழியம் அவர் செய்யற நாட்கள்ல அவரு தேவன்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருப்பாரு, எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் அப்படின்ட்டு அவர் தேவனிடத்தில் கேட்டிருப்பார். அதனால்தான் கர்த்தரின் தூதர் சொல்றாரு சகரியாவிடம், சகரியாவே பயப்படாதே, உன் விண்ணப்பம் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் என்று வாழ்த்துவதை இங்கு நாம் பார்க்கிறோம். அப்ப சகரியாவும் எலிசபெத்தும் ஆண்டவருக்கு முன்பாக நீதிமான்களாக காணப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு முன்பாக ஒரு வழியை ஆயத்தப்படுத்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக நீதிமானாகிய சகரியா எலிசபெத்துக்கு மகனாக யோவான் ஸ்நானன் அவரை ஆண்டவர் ஒரு மகனாக கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, எலியாவின் ஆவியும் பலமும் கொண்டவனாக யோவான் ஸ்நானன் இருப்பாரு. அநேகரை அவரை நீதிக்கு உட்படுத்துவாரு, கர்த்தரிடம் அழைத்து வருவாரு. அப்போ இப்படி அவங்க 2 பேரும் சகரியாவும் எலிசபெத்தும் நீதிமான்களாக நடந்து கொண்ட காரணத்தினால் அவர்களுடைய வேண்டுதலுக்கு ஆண்டவர் செவி கொடுத்து அருமையான யோவான் ஸ்நானனை அவர்களுக்கு மகனாக கொடுத்த நிகழ்வை இங்கு பார்க்கிறோம்.
அவர்களுடைய கர்த்தருடைய நீதியின் வலக்கரம் அந்த சகரியா எலிசபெத்தை எவ்வாறு தாங்கி வழிநடத்தி என்பதை குறித்து இந்த போர்ஷன்ல நம்ம அறிந்து கொள்கிறோம். தேவ நீதியை குறித்து போன மாதம் சகோதரி தேன்மொழி வேத வசனத்தின் அடிப்படையில் அருமையான விளக்கம் அளித்து செய்தி கொடுத்தார்கள். மனித நீதி வேறு, தேவ நீதி வேறு. மனித நீதி நியாயப்பிரமாணத்தை அடிப்படையாக கொண்டது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? தப்பு செஞ்சா கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஆனால் தேவ நீதி நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்மை மீட்டுக் கொள்வதற்காக தன்னையே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்த இதனால் அதுதான் தேவநீதி. இப்ப நம்ம நமக்கு விரோதமா இருக்கிறவங்களுக்கு நம்மளும் பழிக்கு பழி வாங்கணும்னு தான் நினைப்போம். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக இயேசு கிறிஸ்து தன்னையே கிருபாதார பலியாக கொடுத்ததுதான் அது தேவநீதி. அப்போ இத நம்ம ஒரு நிகழ்ச்சியில கூட தேவ நீதி எப்படி செயலாற்றியது என்பதை கூட அந்த விபச்சார பெண்ணை கல்லால எரிந்து கொல்லணும் அப்படின்ட்டு அந்த பெண்ணை பிடிச்சிட்டு இந்த மனிதர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் முன்னால நிப்பாட்டும் பொழுது தேவ நீதி செயல்பட்டு இயேசு கிறிஸ்து எப்படி அந்த பெண்ணுக்கு உடைய பாவத்தை மன்னித்து எல்லாருக்கும் முன்பாக அவருடைய தீர்ப்பு எப்படி இருந்தது என்பது நாம் அடிக்கடி அந்த போர்ஷனை வாசித்திருக்கோம். அதுதான் தேவநீதி. எனவே கர்த்தருடைய வலக்கரம் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வல்லமையாய் செயலாற்ற வேண்டுமென்றால் முதலாவது தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேட வேண்டும். அப்பொழுது எல்லாமே நமக்கு கூட்டி கொடுக்கப்படும். சரி, நம் வாழ்க்கையில் கர்த்தர் எதுவரைக்கும் நம்மை தாங்குவார்? நம்ம வாழ்க்கையில எந்த காலகட்ட வரைக்கும் நம்மளை தாங்குவார் என்பதை ஏசாயா 46:3-4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 46:3-4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். தேவன் என்ன சொல்றாரு? நம்ம தாயின் வயிற்றில் உற்பவித்த நாள் முதல் நம்மளை ஏந்தி தாங்கி நம்மளுடைய வயதான காலத்திலும் அவர் நம்மளை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். அப்போ அவருடைய நீதியின் வலது கரம் நம்ம உற்பவித்தது முதல் நம்மளுடைய இறப்பு வரைக்குமே அவர் நம்மளை ஏந்தி தாங்கி சுமக்கிற தேவனாக இருக்கிறார். சரி, இவ்வுலக வாழ்க்கைக்கு பின்னும் நம்மை அவர் தாங்குவாரா, சுமப்பாரானா? நம்மளுடைய தேவனுடைய மகிமையுள்ள சன்னிதானத்துல நம்மளை மாசற்றவர்களாய் நிறுத்தக்கூடிய அந்த பொறுப்பும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் யூதா எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்கலாமா? வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசு அற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அதாவது யூதா நிருபத்துல சொல்றாரு பாருங்க, நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகும் நம்மளை இந்த உலக வாழ்க்கையிலே நம்மளை வலுவாதபடி காக்கவும் அவருடைய இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட இது என்னுடைய மகள்,
என்னுடைய மகன் அப்படின்ட்டு நம்மளை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ள நம்முடைய தேவன், அவர்தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்முடைய தாயின் கற்பத்தில் உற்பவித்தது முதல் மறு உலக வாழ்க்கை வரைக்கும் தன்னுடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மளை தாங்கி வழி நடத்துவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். Amen, amen. Thank you for leading the study. இந்த நாளிலே நாம் தியானித்த பகுதியிலிருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ அல்லது ஏதாவது காமெண்ட்ஸோ இல்ல வேத வசனங்கள் இருக்குமாகில் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். ரைட், நம்ம ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, நாங்கள் தியானித்த இந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்கள் வழியாக எங்களோடு பேசியிருக்கிறீர். உம்முடைய நீதியின் வலது கரம் எங்களை அனுதினமும் தாங்கி வருவதற்காக நன்றி கூறுகின்றோம். நாங்கள் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது உம்முடைய பெரிதான கிருபையே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தி வருவதற்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் வழுவாதபடி காக்கவும் உம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே எங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. Amen. Thank you all for joining today. God bless you all.